அட்லாண்டா தமிழ்ச் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அமெரிக்காவுல. பாரதி ஆமா. பாஸ்கர் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் பேச அழைத்திருக்கிறார்கள். போன இடத்துல இவங்களுக்கு தமிழ் உணவு பரிமாறி தரும் பொறுப்பு எனது தங்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு செஞ்சு கொடுக்கிற அந்த பொறுப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சமைச்சு எடுத்து கொண்டு போய் அவருடைய இடத்துல பரிமாறி இருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்டிருக்காரு, அம்மா நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க காரைக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்குடினா அப்ப நீங்க செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. திரும்பவும் இப்ப வேற அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடத்துல சாதியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரிடம் விசாரித்த பழக்கத்தை அவர் எதிர்கொள்ளாததுனால ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலையும் ஒரு தர்ம சங்கடத்திலையும் இருந்திருக்காங்க. ஒரு தமிழ் பேச்சாளர், மேடை பேச்சாளர், தமிழால் வளர்ந்தவர் ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க. போற இடத்துல அவர் சாதியை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை விசாரித்து என்ன தெரிய போகிறது? சகோதரி கிட்ட மட்டும்தான் கேட்டாரா இல்ல கூட சில தோழர்கள், பெண் தோழர்கள் போனாங்கன்னு அதுல எழுதி இருக்கீங்களா, அவங்கள்ட்டையும் கேட்டாரா? ஆமா, அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. ரைட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மதுரையில் இருந்து சமூக செயல்பாட்டாளர் தோழர் கார்த்திகேயன் பாஸ்துரா இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய முகநூல்ல ஒரு செய்தியை பதிவிட்டு இருந்தீங்க. அதாவது பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர் சாதி வெறியோடு நடந்துகிறாரு, மற்றவர்களிடம் சாதியை கேட்டு தெரிந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வச்சிருந்தீங்க. என்ன சம்பவம், எதனால அப்படி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? ஆக்சுவலா அட்லாண்டா தமிழ்ச் சங்கம் தங்களுடைய அந்த மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில அமெரிக்காவுல திரு பாரதி பாஸ்கர் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் அழைத்து பேச அழைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு இவங்க அங்க போயிருக்காங்க. போன இடத்துல இவங்களுக்கு தமிழ் உணவு பரிமாறி தரும் பொறுப்பு எனது தங்கை, அதாவது அவர் என்னுடைய சித்தி மகள், அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாட சரி ஒரு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க, அதுவும் நமக்கு டிவிகள்லையும் திரைப்படங்களையும் பரிச்சயமான ஒரு பிரபலம். அவருக்கு செஞ்சு கொடுக்கிற அந்த பொறுப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடை பரிமாறி சமைச்சு எடுத்து கொண்டு போய் அவருடைய இடத்துல பரிமாறி இருக்காங்க. அவரோட 2 தோழர்களும் போயிருக்காங்க. சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க இல்லையா? சோ அப்படி பேசும்போது அவர் கேட்டிருக்காரு, அம்மா நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க காரைக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்குடினா அப்ப நீங்க செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. திரும்பவும் அப்ப வேற அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடத்துல அவங்க அப்படியே தானே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேச்சு திசை மாறி இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அடுத்து வந்துட்டாங்க. ஆனால் இது மாதிரியான கேள்விகளை அவங்க இதற்கு முன்பு தங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையுமே எதிர்கொண்டதில்லை. சாதியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரிடம் விசாரித்த பழக்கத்தை அவர் எதிர்கொள்ளாததுனால ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலையும் ஒரு தர்ம சங்கடத்திலையும் இருந்திருக்காங்க. இத அவங்க வேற யாரிடமும் சொல்லல. நேரா அவங்க அம்மாவான என்னுடைய சித்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. ஸோ எங்க சித்தி எனக்கு நேரடியா நேத்து பார்த்தாங்க. பார்த்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு கோபம் வந்தது. என்னன்னா, நான் இது மாதிரியான பல விஷயங்களை நான் எதிர்கொண்டிருக்கேன். தொழில் தொடங்கும் போதும் சரி, வேலைகள்லையும் சரி, படிக்கும் போதும் சரி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் என்ன சாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நான் பார்த்திருக்கேன். அதை நான் ஈஸியா எதிர்கொண்டிருக்கேன். ஏன்னா நான் பெரியாரையும் கம்யூனிசத்தையும் படித்து வளர்ந்த ஒரு பையனா இருந்ததுனால என்னால அதை எதிர்கொள்ள முடிந்தது. அந்த ஒரு புரிதல் இருந்தது. இந்த சொசைட்டியோட ஒரு அழுக்கான பக்கத்தை எதிர்கொள்ற அந்த பக்குவம் இருந்தது. பட் அவங்க அந்த மாதிரியான எதிர்கொள்ற பக்குவம் இல்ல. இன்னொன்னு, என்னுடைய சித்தப்பா
அந்த மாதிரியான ஒரு எதிர்கொள்ளும் துணிச்சலை, இல்லைன்னா பிள்ளைகளை நம்ம பொத்தி பொத்தி வளர்க்கறதோட விளைவா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு வந்து சாதி குறித்த புரிதலையும் அதை எதிர்கொள்ற தைரியத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நான் புத்தகம் படித்து வளர்ந்ததுனால என்னால எதிர்கொள்ள முடியுது. அவங்கள முகத்தில் அடித்தால் போல நான் பேச முடியுது. அவங்கள வந்து ஏன்டா இவங்ககிட்ட வந்து இந்த சாதியை நம்ம சாதியை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம், ஏன் கேட்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு திருப்பி அடிக்க முடியுது. பட் ஒரு பெண் பிள்ளைகள் அதை வந்து எதிர்கொள்ள முடியல. இன்னமும் சொல்லப்போனா 10 வருடங்களுக்கு மேல அந்த அட்லாண்டால இருக்காங்க. அட்லாண்டால அவங்கள பத்தி சொல்லுங்களேன். அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க? எம்பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரியேட்ஷிப் படிச்சிருக்காங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. ஸோ அவரது கணவர் எம்சிஏ அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். பெற்றோர்கள் சம்மதத்தோடு அந்த திருமணம் நடைபெற்று இங்க இருந்து அதுக்கு அடுத்து அவர்களுடைய சொந்த முயற்சியாலும் படிப்பாலும் அறிவாலும் திறமையாலும் ஐடி துறையில் வேலைகள் பார்த்து இப்ப வந்து அட்லாண்டால நல்ல பொறுப்புல இருக்காங்க. சோ 10 வருடங்களுக்கு மேலாக அந்த அட்லாண்டால இருந்தால் கூட இதுவரைக்கும் எந்த இடத்திலும் அட்லாண்டால இருக்கிற எந்த தமிழர்களும் நீங்க என்ன ஆளுங்க, நீங்க எந்த ஊரு, அப்ப நீங்க செட்டியாரா, நீங்க வன்னியரா, இந்த மாதிரியான கேள்விகளை அவங்க எதிர்கொண்டதும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளும் எதிர்கொண்டதும் இல்லை. சோ அதற்கான தேவையும் இல்லை அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து பட்டிமன்றத்துக்காக பேச போன ஒருத்தவருக்கு அவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்ற என்ன சொல்றது, அவருக்கு மரியாதை கொடுக்க சென்ற இடத்தில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமைய ஏற்படுத்தினதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு மேடை பேச்சாளரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு தமிழ் பிரதிநிதி. தமிழ் என்னைக்குமே வந்து சாதியை வந்து தூக்கி பிடிச்சது இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம வளர்த்திருக்கோம். அதே மாதிரி சாதி 2 ஒழிய வேறில்லை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் அதைத்தான் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பேச்சாளர், மேடை பேச்சாளர், தமிழால் வளர்ந்தவர், இங்க இருந்து அவருடைய வீட்டுக்குள் சாதியை என்ன வேணாலும் பார்க்கலாம், அது அவருடைய உரிமைன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வெளியூருக்கு போறாங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க, போற இடத்துல அவர் சாதியை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை விசாரித்த என்ன தெரிய போகிறது? அவர் அவங்க சகோதரி கிட்ட மட்டும்தான் கேட்டாரா, இல்ல கூட சில தோழர்கள், பெண் தோழர்கள் போனாங்கன்னு அதுல எழுதியிருக்கீங்களா, அவங்கள்ட்டையும் கேட்டாரா? ஆமா, அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. அப்படிதான் எங்களுடைய சித்தி சொன்னாங்க. கூட இருந்த அவங்கள்ட்டையுமே நீங்க எந்த ஊரு, அப்போ அதாவது அவர் டிஃபைன் பண்ணிக்கிறார். அதாவது இந்த ஊரா இருந்தால் இந்த சாதியாக இருப்பார்கள் அப்படின்னு அவரே தானே டிஃபைன் பண்ணிக்கிறார். பட் அவங்க வந்து என்ன சொல்றது, அதை எதிர்கொண்ட பழக்கம் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்க தைரியமா சொல்லி இருக்கலாம். அந்த தோழர்கள் அவங்கள நான் வந்து குறை சொல்லவே முடியாது. பட் என்னோட தங்கச்சிக்கு அப்படியான எதிர்கொள்ற அந்த தர்ம சங்கடம் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அதற்கான புரிதலையும் நாங்களும் ஏற்படுத்தல. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து எது எப்படி இருந்தாலும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாடு அறிந்தவர், புகழ் பெற்றவர், உலக நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வர்றவர், எல்லா ஒரு முக்கிய திருவிழா, பொங்கல் விழாவா இருந்தாலும் சரி, தீபாவளி மாதிரியான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பட்டிமன்றம் இல்லாத ஒழிக்காத வீடுகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் பிரபலமானவர், நல்லாவும் பேசக்கூடியவர். அவர்கிட்ட இப்படி ஒரு பண்பு இருக்கா அப்படின்றது வந்து என்ன மாதிரி உங்களோட சகோதரிக்கு ஒரு உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு? நிச்சயமா இது வந்து ஒரு மிக என்ன சொல்றது, மன உளைச்சலை, அதாவது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அதாவது சக மனிதர்கள், படிக்காத மனிதர்கள், இல்ல நம்ம ஊர்கள்ல பஸ்ஸுகளை போகும்போதும் எந்த இடத்துலயும் சரி, நீங்க எந்த ஊருன்றத வச்சு நீங்க என்ன ஆளுங்கன்றது கேள்விகள் வந்து சகஜம்தான். அந்த இடத்துல ஈஸியா தட்டி கழிச்சுட்டு போயிடலாம். ஆனால்
ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு மனிதர். பல இடங்கள்ல மேடை பேச்சுகள்ல பேசியவர். சோ அப்படியான ஒரு மனிதரை விருந்தோம்பல் செய்த காரணத்திற்காக விருந்தோம்பலில் எந்த சாதி யார் பார்ப்பாங்க? ஒரு என்ன சொல்றது? உணவு கொண்டு போய் பரிமாறி போன இடத்துல நீங்கள் சாதி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு என்ன சொல்றது? என் தங்கை வந்து வெளிப்படையாக எதையும் பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் மிக்கவராகவே வளர்ந்துட்டாரு. இன்னொன்னு என்னுடைய சித்தப்பா வந்து பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களை பாதுகாப்பாகவே வளர்த்துட்டாங்க. சோ இந்த சமூகம் சாதியத்தினால இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. காதல் திருமணம் பண்ணப்ப கூட 2 வேறு வேறு சமூகமா இருந்தாலும் அது படிநிலைகளில் ஒத்த இருந்ததுனால பெரிய வித்தியாசம் இல்லாம போனதுனால அங்கேயும் வந்து சாதி ஒரு பிரச்சனையாக அங்கே இல்ல, ஒரு தடையா இல்ல. அப்ப எந்த இடத்துலயுமே சாதி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லாத ஒரு என்ன சொல்றது, நம்ம சமூகத்தை அவங்க வந்து ஒரு நல்ல சமூகம், தமிழ் சமூகம், என்ன சொல்றது, தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து எந்த சாதிய பாகுபாடும் பார்க்காத உத்தமர்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே பார்த்துட்டாங்க. அப்ப திடீர்னு இப்படியான ஒருத்தர் வந்து பேசும்போது ஒரு தடுமாற்றம் வந்துருது. அந்த தடுமாற்றம் தான் என்னை மாதிரியான ஆட்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த சமூகத்தின் ஒரு சின்ன விஷயம். ஆனால் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வேலைகள்லையும் சரி, பல இடங்களில் சாதியை காரணமாக வைத்து அவர்கள் ஒதுக்கப்படுவதும், இல்லாட்டினா நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேள்விகள் கேட்கப்படுவதும் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இத உரத்து பேச வேண்டியது இருக்கு. அப்படின்றதுனாலதான் இந்த பதிவை நான் எழுதினேன். ஓகே. இப்ப இதே போல பாரதி பாஸ்கர் அவங்க இதே மாதிரி புகழ்பெற்ற பேச்சாளர் ராமர் கோயிலுக்கு அங்க வந்து போறாங்க. பாபர் மசூதியை இடித்து அநீதியாக கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு போறாங்க. அதே போல ஞானசம்பந்தன், மதுரையில உங்க ஊர்ல இருக்கிற பேராசிரியர் ஞானசம்பந்தன், அவர் வந்து சாவர்கர் புகழ் பாடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மேடையில ஒரு மாதிரி தமிழ் அப்படின்னு வந்து தோற்றம் அளிக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் வந்து இப்படி சாதியை கேட்பது, மத ரீதியாக வந்து செயல்படுவது. ஏன்னா நீங்க ஒரு எழுத்தாளரும் கூட, நீங்க இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து ஒரு அருவருப்பான போக்கா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல நமக்கு வந்து அறிவியல் தெரியாது. அது வந்து நம்ம சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த வரலாறைத்தான் நம்ம வரலாறுன்னு நம்பிக்கிட்டே இருந்தோம். மேகத்துக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா மேல் உலகம்னு இருக்கும், தேவர் உலகம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். சொர்க்கம்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு பிளைட்ல ஏறி போய் பார்த்தோம்னா அங்க என்ன இருக்கும்? ஒண்ணும் கிடையாது, ஸ்பேஸ். அதுக்கு மேல நட்சத்திரங்கள், கூட்டங்கள். எங்க இருக்கு நரகம்? எங்க இருக்கு சொர்க்கம்? எங்க இருக்கு தேவர் உலகம்? எங்கே கடவுள் எங்க இருக்கார்? கைலாசத்தை போட்டோஸ் எடுத்தாச்சு, அதோட உச்சியும் போட்டோஸ் எடுத்தார். எங்க இருக்கிறது? அதாவது இறைன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கை ஒருத்தரை உயர்த்தியும் ஒருத்தரை தாழ்த்தியும் வைக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனையா வருது. எத்தனையோ மதங்கள் இருக்கு. சீனாவில வந்து தெரியாதா அவங்களுக்கு? இது அவங்களுக்கு வந்து தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் என்ன சொல்றது, அறிவுன்றது நம்ம என்ன நினைக்கிறோம், இது மாதிரியான விஷயங்களை படிச்சுட்டாலே தானே அவங்க பக்குவப்படுறாங்கன்னு நம்ம நம்புறோம்ல. அந்த நம்பிக்கை பொய்யானது. ஏன் அப்படின்னா அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஊறி போயிருக்கிற அந்த சாதிய மத உணர்வு இருக்குல்ல, அதை கொல்லாமல் அவர்களுக்கு அறிவு வளராது. அறிவுன்றது இவங்க பாக்குறதுன்றது பகுத்தறிவு இல்ல, மேலெழுந்த வாரியான ஒரு அறிவு தான். பகுத்தறிவுன்றது உண்மையை தேடுவது. இங்க இவங்களுக்கு உண்மையை தேடுறதுக்கு அக்கறையே கிடையாது. உண்மையை நம்புவதற்கும் அவர்களுக்கு ஏற்பு இல்லை. நான் ஏன் இதை நம்பணும்? நான் நம்புறது என்ன? அல்டிமேட்டா கடைசியில் இவங்க நம்புறது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் வதந்திகள். இன்று வாட்ஸ்அப், அந்த காலத்துல எழுதி வைக்கப்பட்ட இல்லாட்டினா சொல்லப்பட்ட எத்தனையோ வேத புராண இதிகாச கதைகள், அவ்வளவுதான். இதுல எங்கேயாவது உண்மை இருந்திருக்குமா? இதுல எங்கேயாவது அறிவியல் இருந்திருக்குமா? உண்மை இருந்திருந்தால் ஏற்கலாம். அந்த உண்மையிலையும் கூட அறம் இருந்தால் மட்டும்தான் ஏற்கணும்னு நான் சொல்லுவேன். உண்மை மட்டுமே போதாது, அதுல வந்து அறமும் வேண்டும்.
அப்போ கண்டிப்பா. இவங்க என்னதான் படிச்சாலும் சரி, கடைசியில வந்து இவங்களுடைய படிப்புன்றது ஒரு பகுத்தறிவுள்ள படிப்பு அல்ல. அது வந்து ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு படிப்பு. அல்டிமேட்டா அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் அழுக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த அழுக்க துடைக்க கூட இவங்களுக்கு மனசு இல்ல. இப்ப அதுதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டது. என்னைக்கு இந்த சம்பவம்ன்றது எப்போ நடைபெற்றது? இது 2 தினங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன். சென்ற வாரம் நடந்திருக்க வேண்டும். ஏன்னா எங்க சித்தி வந்து நேத்து தான் என்னைய நேர்ல வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு மன ம். ஆற்றாமை. ம். இத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க என்ன என்கிட்ட வந்து படிச்சிருக்காங்களா? உங்க ஆமா. சித்தி, அவங்க குடும்பம் எங்க அவங்க என்ன சித்தி வந்து பண்றாங்க? அ அவங்க வந்து எம்.காம் வரைக்கும் படித்து டிஎன்இபில கணக்காளராக பணியாற்றி ரிட்டயர் ம். ஆனவங்க. ஸோ இந்த சமூகம் இந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கே தானே எங்களுக்கு 3 தலைமுறை ஆயிருந்திருக்கும். எங்க தாத்தா படிச்சு அவரு 10th வரைக்கும் படிச்சிருப்பாரு. ஆ எங்க அப்பா, சித்தப்பாக்கெல்லாம் வந்து ஒரு 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. எங்க சித்தி வந்து கரஸ்ல ஆ பிகாம் முடிச்சு, அதுக்கடுத்து எம்.காம் முடிச்சு, அதுக்கடுத்து தேர்வு எழுதி அந்த பதவிகளுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. தன் பிள்ளைகள் இன்னமும் நல்லா தன்னை விட மேல வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக படிக்க வச்சிருக்காங்க. இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் உள்ளுக்குள்ள ஒரு சாதிய வன்மத்தோடு தான் இருக்கு அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. அந்த சாதிய ஓகே. வன்மம்ன்றது தேவையா என்பதுதான் இங்க கேள்வி. இது குறித்து நீங்க எழுதின பதிவு வந்து பயங்கர தீவிரமா சமூக வலைதளம் முழுக்க வந்து பரவிட்டு இருக்குது. ராஜா தரப்பில் இருந்தோ இல்ல ஏதாவது உங்கள்ட்ட வந்து பேச முயற்சி பண்ணாங்களா? என்னிடம் நேரடியா பேச விரும்பல. ஆனா வந்து அம் அ என்ன சொல்றது? ராஜா தரப்புல இருந்து அம் தோழர் ஆதவன் தீட்சண்யாவுக்கு அ கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி ம். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா, நாங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜாவுக்கும் ம். எனக்கும் எந்த இதுக்கு முன்னாடி நான் அவர பத்தி நான் எங்கேயுமே குறிப்பிட்டது கிடையாது, பேசினது கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னோட அட்லாண்டாவுக்கு அவரு போனது கூட எனக்கு தெரியாது. அத பத்தியான அக்கறையும் எனக்கு இல்ல. அப்போ எனக்கு இந்த சம்பவம் நடக்காம எனக்கு வந்துருமா? ம். காயப்படாம வந்து அத பத்தி சொல்லிருவாங்களா? அதுலயும் என்னோட அ தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்றது? மனதளவில வந்து எதையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்ல. அதாவது எவ்வளவு காயம் இருந்தா கூட, அந்த காயத்த கூட நாங்களா கேட்டு கேட்டு வாங்கணும். "ஏம்மா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஏம்மா வருத்தப்படுற? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்கணும். அந்த மாதிரியான பயந்த கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆள். இப்பதான் படித்து படித்து அந்த படிப்பும் என்ன சொல்றது? அந்த சுற்றமும் தான் ஒரு நம்பிக்கைய குடுத்து ஒரு இடத்துல நல்லா பேச வைக்குது, சமூகத்துல. ஸோ திரும்பவும் இது மாதிரியான சம்பவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெளியில போனோம்னா என்ன பண்ணுவாங்க? நம்மள சாதி கேட்பாங்களோ? ம். ஒதுக்குவாங்களோ? அப்படின்ற ஒரு நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து மேல ஏத்துறோம். ஆனா திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எந்த ஊரு? என்ன சாதி? அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுல வந்து ஆர்வத்த காமிச்சு, அவங்கள வந்து பின்னாடி தள்றீங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு குடுக்க போறீங்களா? இல்ல அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த சாதிய தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து இன்ன சாதி தான் சமைச்சிருக்கணும்னு விரும்புறீங்களா? எதுவா இருந்தாலும் நேரடியாவே சொல்லிரலாமே! எதை வைத்துக்கொண்டு நீங்க முடிவு பண்றீங்க? அதே மாரி இந்த சம்பவம் அதோட முடியல. அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கணும்னு நெனைக்கிறேன். அதற்கு அடுத்து ஒரு இன்னொரு சம்பவம் சொன்னாங்க என்னோட சித்தி. என்னன்னா, இவங்க இந்த 3 பேரும் பேசிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டியிருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த 2 ஆ தோழியர்களும் ஒரு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என் தங்கையும், அவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பேச்சோட கூட அவர் இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம், சம்பந்தமே இல்லாம நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தெரியுமா? அவர வந்து எப்படி இந்த கவர்ன்மெண்ட் ட்ரீட் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி சொல்றாங்க.
என் தங்கச்சிக்கு திரௌபதி முர்மு யாருன்னே தெரியாது. அப்போ இதை ஏன் என்கிட்ட கேட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் தங்கச்சி. உன்கிட்ட ஏன் கேட்டாருன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். என்னவா இருக்கும், வேற என்ன? நம்ம இப்படி ஒன்று கேள்வி கேட்டுட்டோம், அவங்கள சங்கடத்துல ஆத்திட்டோம், அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து வர்றாரு. எப்படி வர்றாரு? திரௌபதி முர்மு தெரியுமா, அவங்கள வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி வந்து மோசமா ட்ரீட் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புமா, அப்படிலாம் ட்ரீட் பண்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. என் தங்கச்சிக்கு எதுவுமே பேச தெரியல. அந்த என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது சமைக்க தெரியும், நல்ல குடும்பம், தன்னோட குடும்பத்தை தெரியும், தன்னோட படிப்புல என்ன இருக்கோ அது தெரியும், தன்னோட வேலைகள்ல என்ன இருக்குமோ அது தெரியும். அப்படி இருந்துட்டாங்க. சமூகத்தை பத்தியான புரிதலை ஏற்படுத்தாம விட்டது அது சரியா தவறான்னு எனக்கு இப்ப யோசனையா இருக்கு. எங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோட சித்தியும் சித்தப்பாவும் என்ன சொல்றது, சாதி குறித்த புரிதலையும் அதை எதிர்கொள்ற அந்த துணிச்சலையும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது ஒரு தவறா? இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்க நம்பிக்கையா அல்லது தவறா? நம்பிக்கை. சமூகம் வந்து ஒண்ணு செய்யாது, ஏன்னா நம்ம வந்து சாதிய வந்து பேருக்கு பின்னாடி எடுத்துட்டோம், அதனால யாரும் கேட்க போறதில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை இவர்கள் போன்ற ஆட்கள் தொடர்ந்து உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தமிழ் சமூகத்தின் மீதான நம்பிக்கையை தொடர்ந்து உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் வேதனையா இருக்கு. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் உங்களுடைய வேதனையும் வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. இதுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு தெரியல. நான் அவங்கள்ட்டையும் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேட்டி எடுத்து வெளியிடலான்னு இருக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.